friends, I am Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா past perfect continuous tense அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட தமிழ் மீனிங் என்ன? past அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இறந்த காலம். perfect அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். continuous அப்படின்னா தொடர்ச்சியான. இறந்த கால தொடர்ச்சியான வினைமுற்று அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இத பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்ல என்னதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதோட எக்ஸ்பிளனேஷன். ஒரு செயல் இறந்த காலத்துல தொடர்ச்சியா நீண்ட காலமா நடந்துகிட்டு இருந்தாலோ அப்படி இல்ல அந்த செயல் இறந்த காலத்துல தொடர்ச்சியா ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளால நம்ப பெற்றாலோ மாதிரி செயல்களை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இது நம்ம இங்கிலீஷ்ல ரொம்ப அட்வான்ஸ்டு டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? பாசிட்டிவ். பாசிட்டிவ்னால என்னது? நேர்மறையான வாக்கியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுத போறோம். அதுக்கப்புறம் ஹேட் எழுத போறோம். அதை தொடர்ந்து பீன், ஹேட் பீன். நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்போட ஐஎன்ஜி சேர்க்க போறோம். விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? பிளே. அப்போ பிளேயிங். ஸ்பீக் அப்படின்னா ஸ்பீக்கிங். வெர்போட நம்ம ஐஎன்ஜி மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். ஓகேவா? V1, V2, V3 இந்த மாதிரி எந்த ஃபார்மும் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுத போறீங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது மீதம் இருக்கிற வாக்கியங்களோ வார்த்தைகளோ எழுதிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயாவது நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர் வரும். இங்க ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் அப்படியே அப்ளை பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல டைம் மென்ஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ற ப்ரிபோசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ஸ், ஃபார். ஓகேவா? சின்ஸ், ஃபார், அதுக்கப்புறம் பிஃபோர். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நான் இதோட டீடைல்டா இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு தெரியும் அப்படின்றவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. சின்ஸ் அப்படின்றது ஒரு செயல் தொடங்கப்பட்ட நேரத்தை குறிக்கிறதுக்கு சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு செயல் நடந்து கால அளவுகளை மென்ஷன் பண்றதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். பிஃபோர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லணும் அப்படின்ற இடத்துல பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இந்த டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல டைம் மென்ஷன் பண்ண முடியும். நீண்ட காலமா இதோட எக்ஸ்பிளனேஷன்லயே சொன்னோம். ஒரு செயல் பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்லயே தான் முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த செயல் தொடர்ச்சியா ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்திருக்கும். இப்ப பாருங்க, பேருந்து வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன நடந்தது? முன்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ 2 மணி நேரத்திற்கு முன்பு அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணணும். நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஓகேவா? இதுல நீங்க ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேருந்து வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு. அப்போ ஃபர்ஸ்ட் நடந்த செயல் நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிதான். ஓகேவா? இப்போ கொண்டிருந்தேன் அப்படின்னாலே பாஸ்ட். இதுல டைமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். சேஞ்ச் பண்ண போறது என்னதுன்னா நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். இந்த சென்டென்சஸ இந்த
ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இப்ப மாத்தலாமா? என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் இருக்கு? நான் அப்படின்றதான் சப்ஜெக்ட். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐ அப்படின்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? had been. நெக்ஸ்ட் என்ன எழுத போறோம்? வெர்ப் எழுதணும். வெர்போட ஐஎன்ஜி எழுதணும். இங்க வெர்ப் என்னது நமக்கு? நான் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ நின்று கொண்டிருந்தேன் அப்படின்றதுதான் வெர்ப். கரெக்டா? அப்ப நிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்ட். இங்க வெர்போட என்ன சேர்த்து எழுதணும்? ஐஎன்ஜி. அப்போ ஸ்டாண்டிங். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நான் அப்படின்றதை எழுதிட்டோம், நின்று கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அப்போ இங்க என்ன இருக்கு மிச்சம்? பேருந்து நிறுத்தத்தில் அப்படின்னு தான் இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன எழுதணும்? அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? அட் த பஸ் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு வாங்க. பேருந்து வருவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு. சோ பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க. ஆனா எப்போ வந்தாங்க? 2 hours. ஓகேவா? 2 மணி நேரத்திற்கு. இங்க வந்து நமக்கு அந்த செயலுடைய கால அளவு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ I had been standing at the bus stop for 2 hours. For 2 hours. எப்ப வந்தாங்க? Before the bus came. ஓகேவா? Before the bus came. I had been standing at the bus stop for 2 hours before the bus came. இப்போ next sentence பாருங்க. கடந்த வருடம் நாங்கள் 4 மாதங்களுக்கும் மேலாக அந்த வீட்டில் வசித்து வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? என்ன சொல்லியிருக்காங்க? கடந்த நீங்க வந்து ஒரு டைம்க்கு 2 டைம் வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு எழுதுங்க. ஓகேவா? கடந்த வருடம் நாங்கள் 4 மாதங்களுக்கும் மேலாக அந்த வீட்டில் வசித்து வந்தோம். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இந்த சென்டென்ஸ், அதாவது அந்த வீட்டில் வசித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா அந்த சென்டென்ஸ் அப்புறமா எழுதணும். ரிவர்ஸ்ல தான் எழுதணும் எப்பயுமே. ரெண்டாவது கொடுத்ததை ஃபர்ஸ்ட்லயும், ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறத ரெண்டாவதுல எழுத போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா? சோ இங்க பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் என்னது நமக்கு? நாங்கள் அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். ஏன்னா வி அப்படின்ற சப்ஜெக்ட் பத்தி தான் பேசியிருக்கிறாங்க இங்க. சோ ஃபர்ஸ்ட் வி அப்படின்றத எழுதிடலாம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? வி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் had been. நெக்ஸ்ட் வெர்ப் எழுத போறோம். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஐஎன்ஜி. வெறும் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுனா போதும். இங்க வெர்ப் என்னது? வசித்து வந்தோம் அப்படின்றதுதான் வெர்ப். அப்போ லிவிங். மிச்சம் என்ன இருக்கு நமக்கு? அந்த வீட்டில் அப்படின்றதுதான் மிச்சம். என்ன எழுதணும் இங்க? in this house. in this house. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ்க்கு வாங்க. கடந்த வருடம் 4 மாதங்களுக்கும் மேலாக அப்படின்றது. ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? இங்க முன்பு அப்படின்றதுனால பிஃபோர் எழுதணும். இங்க வந்து நமக்கு பிஃபோர் கொடுக்கல. அப்போ இந்த ப்ரிபோசிஷன்ல என்ன வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. சின்ஸா, ஃபாரா, பிஃபோரா? 4 மாதங்களுக்கும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன எழுதணும்? ஃபார். ஃபார் 4 months அப்படின்றதுதான் வரும். ஓகேவா? கடந்த வருடம் அப்படின்னு மிச்சம் இருக்கு. சோ என்ன எழுதணும்? லாஸ்ட் இயர். இப்ப இதை ரீட் பண்ணி பாருங்க. We have been living in this house for more than 4 months last year. For more than 4 months last year. ஸோ இந்த இடத்த நீங்க சேஞ்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகும்.
ஆனா வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களால வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும். ஓகேவா? நம்ம இப்போ அகைன் இதுல இருந்து சில சென்டென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு டைப் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்க. அவர்கள் காலை முதல் உன்னை அழைக்க முயற்சித்து கொண்டு இருந்தார்கள். இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அப்ப என்ன எழுதணும்? தே. நெக்ஸ்ட் had been அப்படின்றத அப்படியே எழுதிடலாம். ஓகே, had been. நெக்ஸ்ட் வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். இங்க என்ன வெர்பு இருக்கு நமக்கு? முயற்சித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்றது தான் வெர்பு. அப்ப என்ன எழுதணும்? ட்ரையிங். they had been trying. வெர்போட கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். மிச்சம் என்ன வேர்டு இருக்கு? காலை முதல் உன்னை அழைக்க. அப்ப என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் இந்த உன்னை அழைக்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து காலை முதல் அப்படின்றத எழுதணும். So they had been trying to call you. To call you. எப்போது இருந்து? காலை முதல். அப்போ since morning. Since morning. இப்போ இதை ரீட் பண்ணுங்க. They had been trying to call you since morning. ஓகேவா? எவ்வளவு ஈஸியா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு பாருங்க. They had been trying to call you since morning. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் அந்த நிகழ்வை பல மாதங்களாக திட்டமிட்டு கொண்டு இருந்தோம். சோ இதுவும் நமக்கு இருந்தோம் அப்படின்னு முடிச்சிருக்கு. சோ இது வந்து பாஸ்ட் தான். பல மாதங்களாக. சோ நீண்ட காலமா வந்து ஒரு செயல் பாஸ்ட்ல நடக்கிறத என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். சோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. இங்க என்ன சப்ஜெக்ட் இருக்கு? நாங்கள். அப்போ என்ன எழுதணும்? வி. நெக்ஸ்ட் கண்ணை மூடிட்டு எழுதிடலாம். had been தான். அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? வெர்பு. வெர்போட ஐஎன்ஜி எழுதணும். இங்க என்ன வெர்பு இருக்கு? திட்டமிட்டு கொண்டிருந்தோம் அப்படின்றது தான் வெர்பு. கரெக்டா? சோ என்ன சொல்லணும்? பிளானிங். பிளானிங். சோ இதுல எழுதிட்டோம். மிச்சம் இருக்கிற சென்டென்ஸ் அப்படியே எழுதிடலாம். இப்ப என்ன இருக்கு? அந்த நிகழ்வை பல மாதங்களாக அப்படின்றதா இருக்கு. சோ இது எப்படி? ஈவென்ட் ஃபார் மந்த்ஸ். இப்போ இதை ரீட் பண்ணுங்க. we have been planning the event for months. எவ்வளவு ஈஸியா சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லி பாத்தீங்களா? சோ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் பாத்தீங்களா? ரெண்டும் அதுவுமே ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து இதுவுமே இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ உங்களை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. நிறைய ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நம்மளாலையும் ஆங்கிலம் வந்து சரளமா பேச முடியும். ஸோ இன்னைக்கு டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலை முதல் வீடு சுத்தம் செய்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸ் வந்து நான் இன்னைக்கு பண்ண போறது இல்லை, நீங்க தான் வந்து இந்த டெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி நம்ம இங்கிலீஷ்ல வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.